தரக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இட்லி சாம்பார் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சாம்பாரில் இறக்கும் போது போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் அரைக்கரண்டி ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முட்டைக்கோஸ் இருக்குது பாருங்கள். நம்ம அதில் அந்த இலையை மட்டும் எடுத்துப்போம், அந்த தண்டை தூக்கி போட்டுருவோம். இனி அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை எடுத்து குப்பையில் போடாமல் வீணாக்காமல் நீங்கள் சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க. மிகவும் சுவையாக இருக்கும். அப்புறம் இட்லி சுடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவில் ஒரு கிண்ணம் நல்லெண்ணெய் நீங்கள் உப்பு போட்டு கலப்பம் பாருங்கள். அப்போது அந்த மாவுலேயே அந்த நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுடுங்க. காலையில் எழுந்து இட்லி சுடும்போது இட்லி மிகவும் சாஃப்டாக இருக்குங்க. 2 நாள் ஆனால் கூட அந்த இட்லி கெட்டு போகாது.